வணக்கம். 12 மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கேரள அரசின் திரைப்பட கொள்கையை வகுக்கக்கூடிய குழுவில் இருந்து நடிகர் முகேஷ் நீக்கம். பாலியல் புகாரில் சிக்கியதை அடுத்து மார்க்சிஸ்ட் அரசு நடவடிக்கை. தன் மீதான பாலியல் புகார்களுக்கு நடிகரும் எம்எல்ஏவுமான முகேஷ் மறுப்பு. பணத்திற்காக தன்னை சிலர் பிளாக்மெயில் செய்வதாகவும் நடிகர் குற்றச்சாட்டு. கேரள நடிகர் சங்கத்திலிருந்து விலக நடிகர்கள் டொவினோ தாமஸ் உள்ளிட்டோர் மறுப்பு. தலைவர் மோகன்லால் தலைமையில் ராஜினாமா என்பது தன்னிச்சையான முடிவு என்று குற்றச்சாட்டு. மலையாள நடிகர் சித்திக் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு. சிறப்பு புலனாய்வு குழுவிடம் நடிகை கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை. திரைப்படத்துறையில் பாலியல் சுரண்டல் முடிவுக்கு வர வேண்டும் என்று நடிகை குஷ்பு வலியுறுத்தல். பாதிக்கப்பட்டோருக்கு ஆதரவாக நிற்பதாகவும் உறுதி. BS 6 ரக பேருந்துகளின் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். பேருந்தில் பயணித்து தரத்தையும் ஆய்வு செய்தார். கல்வி திட்டத்திற்கான 573 கோடி ரூபாய் நிதியை தராத மத்திய அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். நிதியை போராடி பெறவில்லை என்று திமுக அரசு மீதும் குற்றச்சாட்டு. தொழில் வரி சொத்து வரி உயர்வை ரத்து செய்ய கோரி சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம். பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்று முழக்கம். தஞ்சாவூரில் அண்ணாமலைக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின் போது அதிமுகவினர் காவல்துறையினரிடையே தள்ளுமுள்ளு. அதிமுகவினரை காவல்துறையினர் தாக்கியதாக கூறப்படக்கூடிய நிலையில் பெண் காவலர் ஒருவருக்கும் காயம். தாராபுரத்தில் நிதி நிறுவன அதிபரின் வீடு உட்பட 3 பேரின் வீடுகளில் திருட்டு. ஆயுதங்களுடன் திருடிய முகமூடி கொள்ளையர்களின் சிசிடிவி காட்சி வெளியானதால் மக்கள் அச்சம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயணித்த விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். ஆய்வில் வெறும் புரளி என்பது தெரிய வந்தது. நாகர்கோவிலில் உள்ள பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை என்று புகார். ஆசிரியரை கைது செய்து விசாரணை. மத்திய கிழக்கு வங்கக்கடலை ஒட்டி நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திர கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று கணிப்பு. தமிழக மீனவர்களை தொடர்ந்து கைது செய்யக்கூடிய இலங்கை அரசுக்கு கண்டனம். ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒரு நாள் வேலை நிறுத்தம். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலைக்கு நீதி கேட்டு போராடிய மாணவர்கள் மீது தடியடி நடத்தியதற்கு கண்டனம். பாஜக அழைப்பு விடுத்துள்ள முழு அடைப்பு போராட்டத்தால் மேற்கு வங்கத்தில் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. குஜராத்தில் தொடரும் மழையால் 2வது நாளாக வெள்ளத்தில் மிதக்கும் வதோதரா. தாழ்வான பகுதிகளில் வீடு வாகனங்கள் நீரில் மூழ்கின. சென்னையில் நடிகை ரேகா நாயருக்கு சொந்தமான கார் மோதி ஒருவர் உயிரிழப்பு. கார் ஓட்டுநரை கைது செய்து காவலர்கள் விசாரணை. விக்கிரவாண்டியில் செப்டம்பர் 23ஆம் தேதி மாநாடு நடத்த அனுமதி கேட்டு விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் தற்போது மனு அளித்திருக்கின்றனர். மாநாட்டுக்கு அனுமதி கோரி தற்போது அதிகாரப்பூர்வமாக புஸ்ஸி ஆனந்த் தலைமையிலான நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையிடம் தற்போது அனுமதி கோரி அந்த கடிதத்தை மனுவை வழங்கக்கூடிய இந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கட்சியுடைய முதல் மாநாட்டில்
கொடி சார்ந்த விளக்கங்கள், கட்சியுடைய கொள்கை கோட்பாடை தெரிவிப்பேன் என்று விஜய் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது மாநாட்டு பணிகள் வேகமெடுத்திருக்கின்றன. திருச்சி போன்ற வெவ்வேறு நகரங்களில் மாநாடு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முதல் மாநாடு நடத்தக்கூடிய இடம் விழுப்புரம் மாவட்டம் அதன் அருகில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி அருகே இடம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியானது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் குணாநிதி. தற்போது என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க, எந்த இடத்துல சரியாக இந்த முதல் மாநாடு நடைபெற இருக்கு, அந்த இடத்துடைய முக்கியத்துவம் என்ன? தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு என்பது அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகின்ற சூழல்ல அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அனுமதி கேட்டு ஒரு கடிதம் என்பது வழங்கியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி அடுத்த வி சாலை பகுதி என்பது ஒரு பிரதானமான பகுதி, தேசிய நெடுஞ்சாலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி என்பதால அந்த பகுதியில் மாநாடு நடத்துவதற்கு அனுமதி கேட்டு தற்போது இந்த கடிதம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னாக்கா மிக முக்கியமாக அந்த விக்கிரவாண்டி சாலை என்பது மிக தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்பதால அந்த பகுதியில் மாநாடு நடத்துவதற்கு அனுமதி கேட்டு தற்போது மனு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அனுமதி கொடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் கொள்ளும்? மாவட்ட நிர்வாகம் அந்த இடத்துல என்ன தேசிய நெடுஞ்சாலை ஒட்டிய பகுதி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 23 அப்படின்றது திங்கட்கிழமை வருது. விடுமுறை முடிந்து ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடியவர்களும் அல்லது திங்கட்கிழமை அலுவலகம் செல்பவர்களும் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கு. ஸோ இதை மாவட்ட நிர்வாகம் எப்படி கருத்தில் கொள்ளும்? அனுமதி கொடுக்கணும்னா என்னென்ன விஷயங்களை முதல்ல மாவட்ட நிர்வாகம் கவனத்தில் கொள்ளும் குணா? நிச்சயமாக. அதாவது பாத்தீங்கன்னாக்கா இந்த அனுமதி என்பது பாத்தீங்கன்னாக்கா அந்த அந்த விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய வி சாலை தேசிய நெடுஞ்சாலை ஒட்டிய பகுதி என்பதால நிச்சயமாக போக்குவரத்து பாதிப்பு என்பது மிக பிரதானமான ஒன்றாக இருக்கும். அதனை தொடர்ந்து ஏற்படக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது காவல்துறை என்பது கவனத்தில் எடுத்துப்பாங்க. இந்த இரண்டையும் கணக்கில் கொண்டுதான் அந்த மாநாட்டுக்கான அனுமதி என்பது வழங்கப்படும். தற்போது அவங்க பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அதற்கான மனு என்பது டிஎஸ்பி பெருமாளிடம் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறாங்க. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் இதற்கான அனுமதி கடிதம் என்பது வழங்கப்படும். குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா அங்கு வரக்கூடிய வாகனங்களுக்கான அந்த பார்க்கிங் வசதி, மேலும் பாத்தீங்கன்னாக்கா அந்த தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்படுகிறதா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கணக்கில் கொண்டுதான் இதற்கான அனுமதி என்பது வழங்கப்படும். தற்போது 23ஆம் தேதி மாநாட்டுக்கான அனுமதி கேட்டு கடிதம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இது பரிசீலனைக்கு பிறகே இதுக்கான அனுமதி வழங்கப்படுமா அல்லது ரத்து செய்யப்படுமா என்பது தெரிய வரும். இது ஒரு நாள் மாநாடா, 2 நாட்கள் மாநாடா? கடந்த காலங்களில் ஒரு கட்சியோட மாநாடு முதல் மாநாடு அப்படின்னா 2 நாட்கள் 3 நாட்கள் கூட நடந்திருக்கு. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் எத்தனை நாட்கள் மாநாட்டை திட்டமிட போறாங்க? இதற்கு யார் முன்னிருந்து ஒருங்கிணைக்க போறாங்க? இதுக்கு எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னு அனுமதி கேட்டிருக்காங்க குணா? நிச்சயமாக. அதாவது பாத்தீங்கன்னாக்கா அந்த மாநாடு என்பது அதற்கான அனுமதி பாத்தீங்கன்னா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் தான் அவருடைய தலைமையில் தான் அந்த மனு என்பது அளிக்கப்பட்டிருக்குது. அவருடைய முன்னேற்பாட்டின்படிதான் இந்த மாநாடுகள் என்பது தற்போது அதுக்கான பணிகள் என்பது தொடங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல லட்சம் மக்கள் அங்க திரள்வாங்க அப்படின்ற எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா ரசிகர்கள் அதிக அளவில் வரக்கூடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதே நிலையில அது தேசிய நெடுஞ்சாலை ஒட்டி பகுதி என்பதால போக்குவரத்து பாதிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக எடுத்துக்கொள்ளப்படும். போக்குவரத்து ஸ்தம்பிக்கும் பட்சத்துல சென்னை டு அந்த திருச்சி உள்ளிட்ட அந்த தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்களுடைய பாதிப்பு என்பது மிக அதிக அளவில் இருக்கக்கூடும் என்பதால அது என்பது மிக முக்கிய பிரதானமான ஒரு ஒன்றாக இருக்கும். இதே போல பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து மாநாட்டுக்கு முன்பாக ரசிகர்களுடைய வருகை என்பது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால இதெல்லாம் கணக்கில் கொண்டு இதற்கான அனுமதி என்பது வழங்கப்படும். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி குணாநிதி.